நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, எது மேலேயுமே நம்பிக்கை இல்லை. நம்ம உயிர் வாழ்கிறதே வேஸ்ட்டு. நான்லாம் எதுக்கு இருக்கேன்னே தெரில. யாருக்குமே என்னை பிடிக்காது. என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமே கிடையாது. எல்லாத்துக்கிட்டேயும் திட்டு வாங்குறதும் அசிங்கப்படுறதுமே எனக்கு வேலையாக போச்சு. எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படியே எத்தனை நாளைக்கு வாழ்கிறது? யார் இந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சோகமா உட்காந்துருக்கா? பாப்பா பாப்பா, நீ யாருமா இங்க உட்காந்துருக்க? என்ன இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்கிறா? நம்ம பேசுறது இவ கவனிக்கலையோ? பாப்பா பாப்பா, கேக்குதா நான் பேசுறது? நீங்கள் யார்? இல்ல, காலையில நான் இந்த வழியில போனேன். அப்போ நீ இதே பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருந்த. இப்ப வரும்போதும் நான் பாக்குறேன் இதே பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்க. முகம் வாடி போயிருக்கு. என்ன ஆச்சு? நீ யாரு, என்ன ஏதுன்னு கேட்கலாம் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. பரவாயில்லம்மா, உங்க அம்மா மாதிரி நினைச்சு நீ என்கிட்ட சொல்லு. அம்மாவா? எங்கள் அம்மா கிட்டலாம் எதுவுமே சொல்ல முடியாது ஆண்டி. இல்ல இல்ல, அம்மா மாதிரி நினைச்சு என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். அது ஒரு பெரிய கதை ஆண்டி. என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. அச்சோ, என்னம்மா அழுகுற? சரி இங்க பாரு, அழாம பேசுன்னு. ஏதாவது கஷ்டம் இருந்தா ஆன்ட்டி கிட்ட சொல்லு. நான் ஏதாவது என்னால பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன். அழுகாதம்மா அழுகாதம்மா. ஆண்டி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு வாழ்றேன்னே தெரியல. ஃபர்ஸ்டே நான் சொல்றது கேளு. ஃபர்ஸ்டே உன் கண்ணை தொடச்சி அழுகையை நிப்பாட்டிட்டு அப்புறமா நீ என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாதானே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்னோட பேர் வந்து ஸ்ருதி ஆண்டி. நான் படிக்கவே இல்லை, சரியாக படிக்கவே இல்லை. ஸ்கூல்லலாம் ஸ்கூல்லே சரியாக படிக்கலன்னா எப்படி ஆண்டி காலேஜ் போக முடியும்? காலேஜ் போகல. எங்கள் வீட்டில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் படிக்கலைல்ல, எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. வேலைக்கே நான் போகிறதில்ல ஆண்டி. வீட்டில் தண்டமாக இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க. வர்ற மாப்பிள்ளெல்லாம் பொண்ணு படிக்கலை அப்படியே சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறாங்க. இல்லைனா நகை போட சொல்கிறாங்க ஆண்டி நிறையா. இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மானால போட முடியாது. எங்கள் அம்மா என்னை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க ஆண்டி. படிக்கலை, வேலைக்கு போகல, உன்னால் எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு சொல்லி என்னை பயங்கரமாக பேசுகிறாங்க ஆண்டி. அச்சோ. அது மட்டும் இல்லை ஆண்டி, சொந்தக்காரங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்க முன்னாடிலாம் என்னை வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க ஆண்டி. ஒரு ரிலேஷன்லாம் அவங்க வீட்டுக்கு எதுக்காவது கூப்பிட்டு அங்கே வச்சு என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க ஆண்டி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி, அதுக்காக அழுதா எல்லாம் சரியா போயிடுமா? இல்லை ஆண்டி, எனக்கு வாழவே பிடிக்கல. எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, நாங்கள் பெற்றதே வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டாங்க ஆண்டி. எனக்கு இத்தனைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பெருசாக எனக்கு பேசுகிறதுக்கு கூட யாருமே இல்லை ஆண்டி. நான் பாட்டுக்கு என்னமோ அனாதை மாதிரி இருக்கேன் ஆண்டி. இந்த பாரு ஸ்ருதி, இப்படியெல்லாம் நினச்சி நீ அழக்கூடாது. நான் இப்போ உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறீங்க? உன்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு நீ நினைக்கிற. உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு நீ நினைக்கிற. நீ அழுகும்போது உன் கண்ணீரை தொடச்சி விடுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிற. அப்புறம் உன்னை நேசிக்க, உன்னை பாசமாக பார்த்துக்க, உன் மேலே அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு நினைக்கிற. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்துவா? அவர் கேள்விப்பட்டிருக்கேன் ஆண்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவர் தான் ஏசப்பா. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. நீ நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம தனியாக இருக்கோம், நம்ம கூட யாருமே இல்லைன்னு. ஆனால் எப்பயுமே ஏசப்பா உன் கூட இருக்காரு. ஆனால் நீ உனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் எப்பயுமே உன் கூடவே தான் இருக்காரு. என்ன சொல்கிறீங்க? ஏன் கூடயா? நான் இது வரைக்கும் அவர்கிட்ட பேசினதே இல்லையே. நீ யாரா வேணாலும் இருக்கலாம். பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், நல்லா படிச்சவங்களா இருக்கலாம், நல்லா படிக்காதவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் ஏசப்பா நேசிக்கிறாரு தெரியுமா? எப்படி சொல்கிறீங்க ஆண்டி? நான் தான் படிக்கல, நான் எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லையே, அப்புறம் எப்படி அவருக்கு என்ன பிடிக்கும்? இதில் வேற எங்கள் அம்மா என்ன சோம்பேறின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது உலகத்தில் இருக்க மனுஷங்க உன்னை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் உன்னை என்றைக்குமே அப்படி பண்ண மாட்டார். நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ ஸ்ருதி. அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, எல்லாத்தையுமே நேசிக்கிறாரு. அதுக்காக தான் கடவுள் மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான் இல்லையா? நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுனால நான் நல்ல பொண்ணு, நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கும் சம்டைம்ஸ் கோவம் வரும், நானும் சம்டைம்ஸ் தப்பு பண்ணுவேன். ஆனால் நம்ம எல்லாரோட பாவங்களுக்காக நம்ம தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி, எந்த கஷ்டமும் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே, நம்ம பிறக்கிறதுக்கு 2000 வருஷம் முன்னாடியே இந்த உலகத்தில் வந்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிச்சிருக்காரு. ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, இறந்தாரு, 3ஆவது நாளில் உயிர் தெழுந்தாரு, எல்லாமே தெரியும். ஆனால் நமக்காகவா? ஆமாம், நமக்காக, நம்ம செஞ்ச பாவத்துக்காக. அந்த பாவம்லாம், நம்ம செய்கிற பாவம்லாம் நம்ம மேலேயே இருந்துச்சுன்னா, நம்மளோடவே இருந்துச்சுன்னா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது, நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது. நம்மளோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால நம்மளோட பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக ஏசப்பா பரலோகத்திலேருந்து பூமிக்கு வந்து மனுஷனா இந்த உலகத்துல வாழ்ந்து சிலுவையில் அடிபட்டு தன்னோட உடம்புல இருக்க முழு ரத்தத்தையும் சிந்தி நம்மளெல்லாம் மீட்டெடுத்திருக்காரு.
அப்போ என்னோட பாவம்லாம் சரியாகணும்னா நான் என்ன பண்ணணும்? என் பாவம்லாம் மன்னிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆண்டி? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். உன்னோட பாவங்கள் நான் மன்னிக்கப்படணும்னா நீ என்ன பண்ணுறனா ஏசப்பா கிட்ட பேசுகிற. ஏசப்பா, எனக்காகவும் தானே நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. யாருக்குமே என்னை பிடிக்காம இருக்கலாம், பட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே. யாருமே என் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே. நீங்கள் என் கூட இருக்கீங்கல்ல, எனக்காக தானே ஏசப்பா ரத்தம் சிந்தினீங்க. அந்த ரத்தத்தால் என் பாவத்தை கழுவுங்கன்னு கேட்கணும். அப்படி நீ கேட்கும்போது ஏசப்பா கண்டிப்பாக உன்னோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சு உன்னை தன்னோட பிள்ளையா ஏற்றுக்குவாரு. அது மட்டும் இல்லை, ஏசப்பாவை நீ உன்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியெல்லாம் நீ வாழணும். அப்படி மட்டும் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், உன் லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா உன் கூடவே இருப்பார், உன்னை வழி நடத்துவார். உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின மனுஷங்க முன்னாடி கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் உயர்த்தி வைப்பார். ஸ்ருதியா அவள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தா, இப்போ எப்படி இருக்கா தெரியுமா? அவள் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டான்னு எல்லாரும் உன்னை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்குது. ஆமாம், என் கையில் ஒரு புக்கு இருக்குது, இது என்னன்னு தெரியுமா? தெரியும் ஆண்டி, இது பைபிள். சூப்பராக சொன்னம்மா. பைபிளில் இருக்கிற விஷயங்களை படிச்சின்னா ஏசப்பா உனக்கு சொல்லுவார் நீ என்ன நல்லா பண்ணணும், என்ன நல்லா பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு நாள் நீ என் கூட சர்ச்சுக்கு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீ சர்ச்சுக்கு வந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு உன்னை ஏசப்பா உன்னை எவ்வளோ நேசிக்கிறாரு, ஏசப்பா உன் கூடவே இருக்காரு, உன்னோட பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிட்டாருன்னு. சரிங்க ஆண்டி, நான் கண்டிப்பாக வரேன் உங்கள் கூட. உனக்காக தான் இந்த பைபிள். தினமும் இந்த பைபிளை நீ காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும், நைட்டு தூங்க போகும்போது படிக்கணும், சரியா? சரிங்க ஆண்டி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் அப்பா அம்மா உன்னை திட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்றக்காக நீ அவங்களெல்லாம் வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஏசப்பா மெயினாக அன்பாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு, ஓகேவா? அப்படி அன்பாக நம்ம நடந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கும்போது அவங்களே உன்னை பார்த்து பெருமைப்படுவாங்க. நம்ம யாரையுமே வெறுக்கக்கூடாது, ஓகேவா? சரிங்க ஆண்டி, ஆனால் இப்படியெல்லாம் இருந்தால் கடைசியில் எனக்கு என்ன கிடைக்கும்? அதை தான் அடுத்தது சொல்லலான்னு வந்தேன். நீ இப்படியே இருந்தீன்னா ஒரு நாள் ஏசப்பா 2000 வருஷம் முன்னாடி எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதே மாதிரி திரும்பவும் வருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த டைம் தன்னோட பிள்ளைங்களை, யாரெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்களா இருக்காங்களோ, யாரெல்லாம் ஏசப்பா சொன்னபடி கேட்டு நடந்துக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அவர் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவாரு. என்ன சொல்கிறீங்க ஆண்டி? எங்கே கூட்டிகிட்டு போவார்? பரலோகத்துக்குமா? அப்படியா? ஆமாம், ஏசப்பா முதல்ல ஒரு தடவை இந்த உலகத்துக்கு பூமிக்கு குழந்தையா வந்தார். அதே அவர் 2வதா வரும்போது அவர் வந்து ஃபுல்லாக தேவதூதர் சேனைகளோட, தேவதூதர்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கும்போது வானத்துலேருந்து அப்படியே வந்து யாரெல்லாம் அவரோட பிள்ளையா இருக்காங்களோ அவங்களெல்லாம் என் பிள்ளைகளே வாங்கன்னு சொல்லி ரொம்ப அன்பாக கூப்பிட்டுட்டு போயிடுவார். அப்போ நம்மளும் போகணும்ல ஏசப்பா கூட. ஆமாம் ஆண்டி, கண்டிப்பாக நம்ம ஏசப்பா கூட போகணும். இந்த உலகத்தில் இருக்கிறத விட நம்ம அவர் கூடயே போய்க்கலாம். இவ்வளோ நாள் நான் கடவுள்னு சொல்லி எவ்வளவோ விஷயத்தை கும்பிட்டுருக்கேன், வணங்கியிருக்கேன், யாரோ சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன் ஆண்டி. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துன்னு நீங்கள் சொல்லும்போது அந்த பேரை கேட்டாலே எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கு ஆண்டி. இப்போ தான் எனக்கு நம்பிக்கை வருது, கண்டிப்பாக ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், எப்படியாவது வழி நடத்துவார். அவ்வளோதான், நீ கவலைப்படாத. நம்மளோட குறிக்கோள் என்னவா இருக்கணும்? ஏசப்பா சொல்கிறத செய்யணும், எந்த தப்புமே நம்ம செய்யக்கூடாது. அப்படி இருந்தோன்னா ஒரு நாள் ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் உன்னோட வேலைகளெல்லாம் நீ கரெக்டாக இருக்கணும். நீ ப்ரேயர் பண்ண, ஆண்டவர் உனக்கு வேலை கொடுப்பாரு, உனக்கு கல்யாணம் ஆகுறது எல்லாத்தையுமே ஏசப்பா பார்த்துக்குவார். என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இப்போ நீ ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா உங்கள் காலடியில் வைக்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, என்னால் முடியாது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணினா உனக்கு எல்லாமே நடக்கும். ஓகே ஆண்டி. என்னம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இப்போதான் நிம்மதியாக இருக்குன்ற, நம்பிக்கை வருதுன்ற, ஆனால் சிரிக்க மாட்டேங்கிறியே. ஓகே ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, என் கூட வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் ஆறுதலாக பேசினதுக்கு. இதில் என்ன இருக்குது ஸ்ருதி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன குட்டி பசங்களா, ஸ்ருதி பண்ண மாதிரி நீங்களும் பண்ணாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லிடுங்க. அப்போ தான் அவர் நம்மளை வழி நடத்துவார். நம்ம என்ன நடந்தாலும் நம்ம ஏசப்பாக்காக வாழணும். முடிவில் அவர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஓகேவா? பாய் குட்டீஸ்.